இன்றைய இணைய கருத்தரங்கில் கலந்து கொண்டுள்ள டாக்ஸ் பேயர்ஸ், டாக்ஸ் அபிஷியல்ஸ், ஆடிட்டர்ஸ், எஸ்டிபிஎஸ், ஜிஎஸ்டிபிஎஸ் அனைவருக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இணைய கருத்தரங்கில் வரி செலுத்துவோர், அதாவது வணிகர்கள் மின்வெளி சீட்டு உருவாக்கம் செய்வதில் தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள தடை மற்றும் தடை நீக்கம் தொடர்பான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். மின்வெளி சீட்டு உருவாக்கம் தடை என்பது 2019 ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி முதல் அமலாக்கம் செய்யப்பட்டு நடைமுறையில் இருந்து வருகிறது. மின்வெளி சீட்டு உருவாக்கும் வசதி எதனால் தடை செய்யப்படுகிறது? தடை செய்யப்பட்ட மின்வெளி சீட்டினை எப்படி தடை நீக்கம் செய்வது? வணக்கம். இன்றைய இணைய கருத்தரங்கில் கலந்து கொண்டுள்ள டாக்ஸ் பேயர்ஸ், டாக்ஸ் அபிஷியல்ஸ், ஆடிட்டர்ஸ், ஜிஎஸ்டிஎன்ஸ், ஜிஎஸ்டிபிஸ் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இணைய கருத்தரங்கில் வரி செலுத்துவோர், அதாவது வணிகர்கள் மின்வெளி சீட்டு உருவாக்கம் செய்வதில் தற்போது ஏற்படுத்தப்பட்டுள்ள தடை மற்றும் தடை நீக்கம் தொடர்பான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். மின்வெளி சீட்டு உருவாக்கம் தடை என்பது 2019 ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி முதல் அமலாக்கம் செய்யப்பட்டு நடைமுறையில் உள்ளது. மின்வெளி சீட்டு உருவாக்கம் வசதி எதனால் தடை செய்யப்படுகிறது? தடை செய்யப்பட்ட மின்வெளி சீட்டினை, இவே பில்லினை எப்படி தடை நீக்கம் செய்வது? அதாவது நிலுவை நமுனாக்களை தாக்கல் செய்வது மூலமாகவும் வரி விதிப்பு அலுவலரிடம் விண்ணப்பிக்கும் மூலமாகவும் தடை செய்யப்பட்ட மின்வெளி சீட்டினை தடை நீக்கம் செய்யலாம். மேலும் தடை நீக்கம் செல்லுபடியாகும் காலம், தடை நீக்கம் ஏற்கப்பட்டது மற்றும் நிராகரிக்கப்பட்டது தொடர்பான ஆணையை இணையதளத்தில் பார்வையிடுவது குறித்து இந்த கருத்தரங்கில் நாம் விரிவாக காணலாம். மின்வெளி சீட்டு எப்படி எதனால் தடை செய்யப்படுகிறது? எதனை அடிப்படையாக கொண்டு தடை செய்யப்படுகிறது? அதாவது நார்மல் டாக்ஸ் பேயர்ஸ் படிவம் GSTR 3B நமுனா அடிப்படையாக கொண்டு மின்வெளி சீட்டு உருவாக்கம் வசதி தடை செய்யப்படுகிறது. வரி செலுத்துவோர் தங்களது GSTR 3B நமுனாக்களை 2 அல்லது அதற்கு அதிகமான காலத்திற்கு தொடர்ச்சியாக தாக்கல் செய்யாத பட்சத்தில் அவரது மின்வெளி சீட்டு உருவாக்கும் வசதி தடை செய்யப்படுகிறது. சரக்கு அனுப்புவர் மற்றும் சரக்கு பெறுபவர் தடை செய்யப்பட்ட வணிகருக்கு GSTN மின்வெளி சீட்டினை உருவாக்க இயலாது. ஒருவருடைய GSTN மின்வெளி சீட்டு GSTR 3B நமுனாக்கள் தாக்கல் செய்யாத பட்சத்தில் தடை செய்யப்பட்டால் அவர் கன்சைனராகவோ மின்வெளி சீட்டினை அந்த GSTNக்கு உருவாக்க இயலாது என்பது இதனுடைய கருத்து. உதாரணமாக, எப்போதிலிருந்து எஃபெக்டிவ் டேட் ஆஃப் பிளாக்கிங் ஆஃப் EOL ஜெனரேஷன் எப்படி என்பது, உதாரணமாக வரி செலுத்துவோர் தங்களது ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதத்திற்கான GSTR 3B நமுனாக்களை தாக்கல் செய்யாத பட்சத்தில் அவரது மின்வெளி சீட்டு உருவாக்கும் வசதி மார்ச் மாதம் முதல் தடை செய்யப்படும். டிரான்ஸ்போர்ட்டராலும் தடை செய்யப்பட்ட வணிகருக்கு GSTN எண்ணுக்கு சப்ளையராகவோ ரிசிபியன்டாகவோ மின்வெளி சீட்டு உருவாக்க இயலாது. இவே பில் உருவாக்கும் வசதி தடை செய்யப்பட்ட விவரம் வரி செலுத்துவோர் இவே பில் போர்ட்டலில் லாகின் செய்தவுடன் பாப்அப் மெசேஜ் மூலம் தெரிவிக்கப்படும். அதற்கான ஸ்கிரீன்ஷாட் தற்போது இதன் மூலம் தாங்கள் காணலாம். மேலும் இவே பில் தடை செய்யப்பட்ட GSTN எண்ணுக்கு வேறு நபர் இவே பில் ஜெனரேட் செய்ய முற்பட்டாலும் பாப்அப் மெசேஜ் மூலம் அந்த எண் இவே பில் ஜெனரேட் செய்வதற்கு தடை செய்யப்பட்டுள்ளது என்ற விவரம் தெரிவிக்கப்படும். அதற்கான ஸ்கிரீன்ஷாட் இப்போது இதன் மூலம் தெரிந்து கொள்ளலாம். தடை செய்யப்பட்ட GSTN ஏற்கனவே மின்வெளி சீட்டு உருவாக்கப்பட்டு போக்குவரத்தில் இருக்கும் பட்சத்தில் அத்தகைய இவே பில்லுக்கு எவ்விதமான தாக்கமும் இல்லை. நோ இம்பாக்ட் ஆன் சச் இவே பில்ஸ். அதாவது தற்போது 20ஆம் தேதி ஒருத்தர் இவே பில் ஜெனரேட் பண்ணி கன்சைன்மெண்ட் மூவ்மெண்ட்ல இருக்கு, டிரான்ஸ்போர்ட்ல போயிட்டு இருக்குது. பட் ரீச் ஆகிறதுக்கு 23ஆம் தேதி ஆகும் அப்படின்னா
23ஆம் தேதியோ 22ஆம் தேதியோ 23ஆம் தேதியோ அந்த இவே பில் ஜெனரேஷன் அவருக்கு பிளாக் ஆயிருந்துச்சுன்னா ஆல்ரெடி ஜெனரேட் பண்ண இவே பில்லுக்கான எந்த விதமான சிக்கலும் அவருக்கு இல்லை. அந்த இவே பில் அவருடைய சரக்கு சேரும் இடம் வரை செல்லுபடியாகும். மேலும் தேவைப்படும் பட்சத்தில் டிரான்ஸ்போர்ட்டரோ அல்லது டாக்ஸ் பேயரோ தங்களது வாகனம் மற்றும் டிரான்ஸ்போர்ட்டர் விவரங்களையும் செல்லுபடியாகும் காலத்தையும் அதாவது வேலிடிட்டி பீரியடையும் நீட்டிப்பு செய்து கொள்ளலாம். ஜிஎஸ்டிஎன் பதிவு சான்று பெறாத இவே பில் இணையதளத்தில் மட்டுமே டிரான்ஸ்போர்ட்டராக பதிவு செய்த டிரான்ஸ்போர்ட்டருக்கு GSTR 3B ரிட்டர்ன் தாக்கல் செய்ய தேவையில்லை என்பதால் அவரது இவே பில் உருவாக்கும் வசதி தடை நீக்கம் செய்யப்பட மாட்டாது. ஸோ அவர் வந்து டிரான்ஸ்போர்ட்டர்னு மட்டும்தான் இவே பில் போர்ட்டல்ல லாகின் பண்ணி என்ரோல் பண்ணி அவரு கன்சைனர் கன்சைல் டீடைல்ஸ் போட்டு பண்ணார்னா அவருடைய ஜிஎஸ்டிஎன் எப்பவுமே இம்பாக்ட் ஆகாது, அதுக்கு தடை செய்யப்பட மாட்டாது. ஆனால் அவரு ஜிஎஸ்டிஎனா தடை செய்யப்பட்ட ஜிஎஸ்டிஎனுக்கு அவரு இவே பில் ஜென்ரேட் பண்ண முடியாது. அதே சமயம் ஜிஎஸ்டிஎன் பதிவு சான்று பெற்ற டிரான்ஸ்போர்ட்டரின் ஜிஎஸ்டிஎன் பிளாக் செய்யப்பட்டிருந்தால் அத்தகைய டிரான்ஸ்போர்ட்டரால் கன்சைனராகவோ கன்சைனியாகவோ டிரான்ஸ்போர்ட்டராகவோ இவே பில் உருவாக்கம் செய்யவோ அல்லது பார்ட் பி விவரங்களை அப்டேட் செய்யவோ இயலாது. அன்பிளாக்கிங் ஆஃப் இவே பில் ஜெனரேஷன். ஸோ இதற்கு முன்னாடி நம்ம எப்படி பிளாக்கிங் நடைபெறுது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பிளாக்கிங்கிறது நம்ம GSTR 3B ரிட்டர்ன் 2 consecutive periods or more than 2 consecutive periodsக்குள்ள ஃபைல் பண்ணாம இருந்தா ஆட்டோமேட்டிக்கலி தி இவே பில் போர்ட்டல் வில் ஸ்டாப் தி ஜெனரேஷன் ஆஃப் பிளாக் தி ஜெனரேஷன் ஆஃப் இவே பில். ஸோ ஒருத்தர் 5 மாசம் வரைக்கும் அவர் ஃபைல் பண்ணியிருக்கிறார், 5 மாசம் வரைக்கும் ஃபைல் பண்ணாம இருக்காரு. ஸோ அவருக்கு இவே பில் பிளாக் ஆகும். 2 மாசம் ஃபைல் பண்ணாம இருந்தாலும் பிளாக் ஆகும். 2 மாசத்துக்கு மேற்பட்டு எந்த மாசமா இருந்தாலும் பிளாக் ஆகும். 1 மாசம் ஃபைல் பண்ணாம இருந்தா பிளாக் ஆகாது. ஸோ அன்பிளாக்கிங் ஆஃப் இவே பில் ஜெனரேஷன் ஃபெசிலிட்டி. தடை செய்ய இவே பில் எப்படி நாம திருப்பி அன்பிளாக் பண்ணலாம் அப்படின்னா, நிலுவை GSTR 3B ரிட்டர்ன் தாக்கல் செய்தாலோ அல்லது நிலுவை காலத்தினை 2 மாதத்திற்குள்ளான நிலுவையாக குறைத்தாலோ அவரது இவே பில் பிளாக் என்பது அன்பிளாக் செய்யப்படும். ஸோ இப்போ 4 மாசம் இருக்கிறத 3 மாசம் அவர் ஃபைல் பண்ணிட்டார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவர் இவே பில் ஜெனரேஷன் வந்து அன்பிளாக் செய்யப்படும். எப்படி என்றால், வரி செலுத்துவோர் GSTR 3B ரிட்டர்ன் தாக்கல் செய்யும் போது நிலுவை 2 மாத காலத்திற்குள் இருக்கும் பட்சத்தில் ரிட்டர்ன் ஃபைல் ஸ்டேட்டஸ் இவே பில் போர்ட்டலில் அப்டேட் செய்யப்பட்டு அவரது இவே பில் அடுத்த நாளில் ஆட்டோமேட்டிக்காக அன்பிளாக் செய்யப்படுகிறது. ஸோ இட் வில் டேக் 24 hours டைம், 24 மணி நேரம் டயத்துக்குள்ள. இப்போ இன்னைக்கு அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்றாருன்னா நாளைக்கு இதே டைம்ல ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு அன்பிளாக் ஆகும். வேற கண்டிஷன் 2 மாசத்துக்குள்ளான நிலுவையா இருக்கும் பட்சத்துல. ஸோ நமனாக்கள் தாக்கல் செய்த பின் உடனடியாக அன்பிளாக் செய்ய வேண்டும் எனில் இவே பில் இணையதளத்தில் ஹோம் பேஜில் லாகின் செய்யாமல், இதுக்கு வந்து லாகின் செய்ய வேண்டியதில்லை, டைரக்டா இவே பில் போர்ட்டல் போயிட்டு ஓப்பன் ஹோம் பேஜ் பாத்தீங்கன்னா சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த சர்ச் ஆப்ஷன்ல கிளிக் பண்ணீங்கன்னா அப்டேட் பிளாக் ஸ்டேட்டஸ் இருக்கும். அந்த ஆப்ஷனை தேர்வு செய்து தங்களது GSTN மற்றும் கேப்சா என்ட்ரி செய்து ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுங்க. நீங்க அதுல வந்து செக் ஸ்டேட்டஸ் இருக்கும், அதை செக் பண்ணீங்கன்னா அதுல உங்களுடைய GSTNல ஸ்டேட்டஸ் பிளாக்டா அன்பிளாக்டான்னு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த 24 hours கழிச்சு தான் என்னுடைய இவே பில் ஜெனரேஷன் வந்து அன்பிளாக் ஆகும். ஆனால் இப்போ நான் வந்து சரக்கு அனுப்பணும், உடனடியாக எனக்கு அன்பிளாக்கிங் வேணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் மூலமா போய் செக் பண்ணணும். செக் பண்ண பிறகு தங்களது GSTN ஸ்டேட்டஸ் பிளாக்டு என இருந்தால் அப்டேட் அன்பிளாக் ஸ்டேட்டஸ் ஃப்ரம் GSTN காமன் போர்ட்டல் அப்படின்னு ஒரு ப்ளூ கலர் ஐகான் கீழே இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் செய்தால் சமீபத்திய ரிட்டர்ன் ஃபைலிங் ஸ்டேட்டஸ் GSTN காமன் போர்ட்டல் இருந்து பெற்று உங்களுடைய பிளாக் ஸ்டேட்டஸ் உடனடியாக அன்பிளாக் செய்யப்பட்டு தங்களுடன் இவே பில் ஜெனரேட் செய்து கொள்ளலாம். ஸோ இப்போ அன்பிளாக் அங்க போயிட்டு அந்த ப்ளூ கலர் ஐகான்ல அப்டேட் அன்பிளாக் ஸ்டேட்டஸ் ஃப்ரம் GST காமன் போர்ட்டல்ங்கிறத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா நீங்க ரிட்டர்ன் ஃபைல்டு பண்ணியிருந்தா அதனுடைய ஸ்டேட்டஸ் இங்க GST போர்ட்டல்ல அப்டேட் ஆயிருக்கும். அது இவே பில் போர்ட்டலுக்கு டிரான்ஸ்மிட் ஆகி இந்த ஸ்டேட்டஸ் வந்து அன்பிளாக் ஆகும். இது நீங்க அன்பிளாக்குங்கிற ஸ்டேட்டஸ் பிளாக்டுங்கிற ஸ்டேட்டஸ் அன்பிளாக்குங்கிறத மாறத நீங்களே பார்த்துக்க முடியும். இது அன்பிளாக் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க இவே பில் ஜெனரேட் பண்ணிக்கலாம். இது உடனே ரிட்டர்ன் பண்ண உடனே நீங்க பண்ணி இதனால நீங்க பயனடைஞ்சுக்க முடியும். இவே பில் அன்பிளாக் செய்ய இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இவே பில் அன்பிளாக் செய்யணும்னா உரிய வரிவித்து அலுவலரிடம் இவே பில் 05 என்ற ஃபார்ம் மூலமாகவும் விண்ணப்பிக்கலாம். ஸோ அந்த இவே பில் 0 ஃபார்மை இப்போதைக்கு மேனுவலா கொடுக்கணும். பட் இந்த தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இட் இஸ்
soon to be implemented. இந்த ஆப்ஷன் வந்து இனிமே தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. இட் வில் பி implemented very soon. ஸோ நீங்க அந்த இவே பில் 05ங்கிற ஃபார்மை மேனுவலா ஃபில்அப் பண்ணி நீங்க எதுக்காக உங்க இவே பில் பிளாக்கிங்க அன்பிளாக் செய்யணுங்கிற காரணத்தோட உரிய ஆவணங்கள் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸோட அந்த ஏஓக்கு அந்த ஜூரிஸ்டிக்ஷன் ஆபீசருக்கு நீங்க விண்ணப்பிக்கணும். விண்ணப்பிச்சா அவரு நீங்க கொடுத்தக்கூடிய அப்ளிகேஷன்ல இருக்கிற காரணங்கள் அவருக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அவரு உங்களுடைய விண்ணப்பத்தின் அடிப்படையில் ஆன்லைன் ஆணை பிறப்பிக்கலாம். அந்த வரி விதிப்பு அலுவலரின் ஆணையினை நீங்க டாக்ஸ் பேயர்ஸ் ஆன நீங்க உங்களுடைய ஜிஎஸ்டி போர்ட்டல்ல பார்த்துக்க முடியும். ஸோ அவரு நீங்க கொடுக்கக்கூடிய காரணங்கள் சரியா இருந்துச்சுன்னா அவர் அக்செப்ட் பண்ணி அந்த வேலிடிட்டியை 30, 60, 90ங்கிற நாட்களுக்கு அவரு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்க முடியும். இல்லாத பட்சத்துல அந்த விண்ணப்பத்தினை அவர் நிராகரிச்சு ரிஜெக்டட் ஆர்டரும் பண்ண முடியும். சரி, ஏற்கப்பட்ட அல்லது நிராகரிக்கப்பட்ட ஆணையின் விவரம் இமெயில் மற்றும் SMS மூலம் வரி செலுத்துவோருக்கு தெரிவிக்கப்படும். ஸோ இந்த டீடைல்ஸ் ஆஃப் தி ஆர்டர்ஸ் வில் பி கம்யூனிகேட்டட் த்ரூ SMS அண்ட் இமெயில். உங்களுக்கு அதுக்கான டீடைல்ஸை உடனடியாக ஆன்லைன் ஆர்டர் பிறப்பிச்சோன்னா உங்களுக்கு கம்யூனிகேட் செய்வாங்க. அது போக நீங்க அந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் தி ஆர்டரை உங்களுடைய லாகின் ஜிஎஸ்டி போர்ட்டல்ல லாகின் ஆகி டேஷ்போர்ட்ல சர்வீசஸ், யூசர் சர்வீசஸ், வியூ அடிஷனல் நோட்டீசஸ் பை ஆர்டர்ஸ் என்ற ஆப்ஷன் மூலமாகவும் நீங்க தெரிந்து கொள்ள முடியும். ஸோ இந்த வேலிடிட்டி பீரியட் இந்த அப்ளிகேஷனுக்கு அகெயின்ஸ்டா நீங்க கொடுக்குற அப்ளிகேஷனுக்கு அவர் ஒரு ஆர்டர் ஆன்லைன் போடுறாரு, அக்செப்ட் பண்ணி ஆர்டர் போடுறாரு அந்த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃபீஸர். ஸோ அக்செப்ட் பண்ணி ஆர்டர் போடும்போது அவர் ஒரு வேலிடிட்டி கொடுப்பார். அது 30, 60, 90 இது மூணுல ஏதோ ஒரு நாளுக்கான ஆர்டர் அவர் கொடுக்கலாம். ஸோ அந்த ஆர்டர் வரி விதிப்பு அலுவலரின் ஏற்கப்பட்ட ஆணையில் குறிப்பிடப்பட்ட காலம் வரை மட்டுமே அன்பிளாக்கிங் வசதி வரி செலுத்துவோருக்கு செல்லுபடியாகும். அது வரைக்கும் தான் உங்களுக்கு அந்த வேலிடிட்டி இருக்கும். இந்த வேலிடிட்டி முடிய போகுது அப்படின்னா அதுக்கு 7 நாட்களுக்கு முன்னராக உங்களுக்கு இமெயில் மூலமாகவும் SMS மூலமாகவும் உங்களுக்கு 1 வார காலத்திற்கு நீங்கள் ஆல்ரெடி இந்த ஆணையின் மூலமாக தெரிவிக்கப்பட்ட காலக்கெடு வேலிடிட்டி பீரியட் முடிவடைகிறது என்ற கம்யூனிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கு இடையில அந்த கம்யூனிகேஷன் வந்த உடனே நீங்க அதற்கு முன்னரோ எல்லா ரிட்டர்ன்ஸையும் பெண்டிங் ரிட்டர்ன்ஸையும் அல்லது 2 மாதக்குள்ளான நிலுவை ரிட்டர்ன்ஸை உள்ள இருக்கிற ரிட்டர்ன்ஸ் வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையும் நீங்க ஃபைல் பண்ணி ஆர்டர் ஆன் போர்ட்டல். ஸோ இப்போ இதுல லாகின் பண்றோம். உங்களுடைய ஜிஎஸ்டி போர்ட்டல்ல நீங்க லாகின் பண்றீங்க. வியூ அடிஷனல் நோட்டீசஸ் அண்ட் ஆர்டர்ஸ்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அதுல டைப் ஆஃப் நோட்டீஸ், ஆர்டர் பார், டிஸ்கிரிப்ஷன், ரெஃபரன்ஸ் ஐடி, டேட் ஆஃப் இஷ்யூவன்ஸ், ஆக்ஷன் இது எல்லாமே உங்களுக்கு இதுல தெரியும். நோட்டீஸ் கொடுத்திருந்தா கூட இதுல வரும். இந்த நோட்டீஸ்க்கு நீங்க பதில் கொடுக்க முடியும். வியூ அடிஷனல் நோட்டீசஸ் பர் ஆர்டர்ஸ் இதை கிளிக் பண்ணா இது மாதிரி வரும். இது அக்செப்டன்ஸ் ஆர்டர் EVB 06 இந்த இதுல தான் அவர் அக்செப்டன்ஸ் ஆர்டர் கொடுப்பாங்க. இதுல வேலிடிட்டி பீரியட் இருக்கும். இந்த வேலிடிட்டி வரைக்கும் உங்களுக்கு செல்லுபடியாகுங்கிறத இந்த வேலிடிட்டி பீரியட் இதுல நோட் பண்ணிருக்கும். அது வரைக்கும் நீங்க இவே பில் உங்களுக்கு அன்பிளாக்ல இருக்கும். ஆஃப்டர் தி எக்ஸ்பைரி நாட் ஃபைல் நீங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல அப்படின்னா இது திருப்பியும் பிளாக் ஆயிடும். இது ரிஜெக்ஷன் ஆர்டர். அந்த ஏஓ ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃபீஸர் நினைச்சாரு அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பத்தினை நிராகரிச்சு ரிஜெக்ட் பண்ணி ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நாம இந்த வெபினார் மூலமா இவே பில் பிளாக் செய்யறது எப்படி, எதன் அடிப்படையில் அது பிளாக் செய்யப்படுகிறது, பிளாக் செய்யப்பட்ட இவே பில்ல எப்படி ஆட்டோமேட்டிக்கா அன்பிளாக் ஆகிறது, அல்லது ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃபீஸருக்கு அப்ளிகேஷன் கொடுத்து எப்படி அதை அன்பிளாக் பண்றாங்க, அவங்க ஆர்டர் போடுறது ஆன்லைன் ஆர்டர், அந்த ஆன்லைன் ஆர்டர்ல அக்செப்டன்ஸ் ஆர்டர், ரிஜெக்ஷன் ஆர்டர் இது எல்லாமே நாம இப்ப பார்த்துருக்கிறோம். ஸோ இந்த வெபினாருக்கு காரணமாக இருந்த சிஓ சார், SVP காஜல் மேம் மற்றும் ராஜீவ் சார், வசிஷ்தா சார், தென் பங்கஜ் சார், வீர் சிங் சார், சதீஸ்வரன் சார் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இது சம்பந்தமான மற்ற விவரங்கள் அனைத்து GSTN அப்டேட்ஸ் எல்லாமே சோசியல் மீடியா சேனல்ஸ்ல GSTNல ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர் மூலமாகவும் நமக்கு வந்துட்டு இருக்கும்.
அனைவருக்கும் மிக்க நன்றி.